வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் நமஸ்காரம். அம்மா, நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பால் காலமானார் அப்படின்ற ஒரு துக்க நியூஸ் இப்ப போயிட்டு இருக்கு. நம்ம பார்க்க முடியுது. எதனால இந்த மாதிரியான மரணங்கள் ஏற்படுது? 48 வயசு தான் ஆகுது அவருக்கு. இவ்வளவு அம்மா சின்ன வயசுல. அம்மா நான் ஒரு விஷயம் சொன்னேன். எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி செலுத்துது. மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. அவர் வில்லன் தான், ஆனா வாழ்க்கையில வில்லன்ல ரொம்ப நல்ல மனிதர். ஆமா, ரொம்ப நல்ல மனிதர். அப்படியே குண்டு குண்டு கண்கள், அழகான ஒரு முகம். அவரு வில்ல தோர்னதான், ஆனா மனதளவுல ரொம்ப அற்புதமானவர். அது மாத்திரம் இல்லம்மா, அவருடைய கண்களையே மத்தவங்களுக்காக தானம் பண்ணாரு. ஆனா அவர் இவ்வளவு சீக்கிரமா அவருக்கே தெரியாது நம்ம உயிர் போகணும். எத்தனை தடவை சொல்றதுமா, எல்லாரும் சினிமா துறையில இதய நோய் இறப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எத்தனை தடவை சொல்றது. ஆனா யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்களம்மா. நான் காப்பாற்றணுங்கிற தயாரில இருக்கேன். எல்லாரும் ஒரு இதுலதான் பாருங்க, என்ன அவங்களே கேட்டுக்கிட்டாங்க. குமுதம் டிவி இருக்கு இல்லையா, அந்த குமுதம் டிவில கேட்டாங்க. அம்மா நான் அவங்க பேட்டி எடுக்கிறவங்கள பத்தியே சொன்னேன். உங்க வாழ்க்கை எப்படி ஆச்சு, இதாச்சு, உங்க வாழ்க்கை எப்படி, உங்களுக்கு 2 தாரம், முதல் தாரத்துல வாழ முடியாது, 2வது தாரம் தான் நீங்க வாழ முடியும். உங்க அம்மா அப்படி, உங்க அப்பா அப்படி அப்படின்னு அப்படியே எல்லாருக்கும் முன்னாடி வீடியோல சொன்னேன். ஆனா அதை அப்படியே கட் பண்ணிட்டு வெறும் ட்ரோலிங் மாத்திரம் வச்சுட்டு இருக்காங்க. அப்ப உண்மை எது பொய் எதுங்கிறது மக்கள்கிட்ட போய் சேர்க்கலன்னா அப்போ மத்தவங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? நம்ம இந்த மாதிரி இன்னும் இழப்புகள் ஏற்படுது. நான் அதுல ஆதங்கப்படலை. நானே சொன்னேன், ட்ரோல் பண்ணிக்கிறேன் அவருக்கு நானே சொன்னேன், தாராளமா பண்ணிக்க. அவர் சொன்னாரு, இல்ல எங்களுக்காக, எங்க சேனலுக்காக கொஞ்சம் உங்களை ட்ரோல் பண்ணிக்கிறேன், கோச்சுக்காதீங்க. சரி, தாராளமா ட்ரோல் பண்ணிக்கிறேங்க. ஆனா உண்மை என்னமோ அதை போடுங்க, நான் உண்மையை போடுறேன்னாரு. ஆனா அவர் உண்மையை போடவே இல்லை. அவரை பத்தி பேசினதோ போடல, அவரை பத்தி சொன்னதும் போடல. நான் நல்ல விஷயங்கள் சொன்னேன், அதுவும் போடல. அப்ப மீடியாங்கிறவங்க எப்படின்னா நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கிட்ட. வெறும் நெகட்டிவா கொண்டு போய், அப்ப நீங்க காமெடி ஜோக்குன்னே வச்சுட்டு போயிடலாமே, ஜோக் பண்றோம் நாங்க இது பண்றோம்னு சொல்லி போயிடலாமே. அப்ப நல்ல விஷயம் எப்படி ஒரு நல்ல ஒரு ஒரு தரத்தோட இருக்கக்கூடிய மீடியா குமுதம்ங்கிறது தரத்தோட உள்ளது. அப்ப இது பொய்னா மத்தது அத்தனையுமே பொய் தானே. அவங்க குமுதத்துல எழுதுறது வைக்கிறது எல்லாமே பெரிய ஒரு நிறுவனமா இருந்தும் பொய் தானே. அப்ப மக்களுக்கு எப்படி நல்லது போய் சேரும்? இது ஒரு ஆரம்பத்துல இல்ல, இன்னும் எல்லாரும் ட்ரோல் பண்ணட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா உண்மையும் நீங்க சொல்லணும் இல்லையா, அதுல நீங்க பதிவிடணும்ல. நான் இந்த மாதிரி அம்மா இதை உண்மையை சொன்னாங்க, எனக்கு சொன்னாங்க, எல்லாருக்கும் சொன்னாங்கன்னு பதிவிடணும்ல. அப்ப எதுக்கு நீங்க பொய்யா இருக்கிறவங்களும் இதுல ஒன்னாயிடுறாங்க, உண்மையா இருக்கிறவங்களும் ஒன்னாயிடுறாங்க. தெய்வமே பணி செய்யணும்னு வந்தா கூட அவங்கள கெட்ட ஒரு முத்திரையை குத்தி விரட்டி விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல எங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்ல. நான் யார்கிட்டையும் எதுவும் வாங்குறது இல்ல. மக்களை கூட பாருங்க, 3 நாள் தான் பார்த்தேன், நீ பார்க்க மாட்டேன், நான் கிளம்பிடுவேன் கைலாயத்துக்கு. போன் மூலியமா வரவங்களுக்கு பிரியாதான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க ஏதோ அரிசி பருப்போ மக்களுக்கு சேவை செய்யறாங்க, உதவி செய்யறாங்க, அப்படித்தான். எவ்வளவு பேரை நம்ம காப்பாத்தணும்னு நினைக்கிறோம், அவங்கள காப்பாத்த முடியாமையே போயிருது. இப்படி ஒரு நல்ல மனிதர்களை நம்ம இழக்கிறதுக்கு இவங்க எல்லாம் ஒரு காரணமா ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க பார்த்துட்டு ஒரு பெரிய நிறுவனம் குமுகத்துல இருந்து சொல்றாங்கன்னா உண்மையாத்தான் இருக்குன்னு நம்புவாங்க. அப்ப அந்த உண்மையான விஷயத்த ஏன் நீங்க மறைக்கிறீங்க? அந்த உண்மையை நீங்க போட்டுக்க வேண்டியதுன்னா அந்த தீர்ப்பை மக்கள்கிட்டயே ஒப்படைச்சிருக்கலாம்ல. உண்மை எது பொய் எதுன்னு அவங்க ஆராய்வாங்கல்ல. ஏன் நீங்க உண்மை விஷயத்தை நீங்க வெளியே விடல? அப்ப உங்க கௌரவம் பிரச்சனை, உங்க குடும்பத்தை பத்தி வெளியே விடக்கூடாதுங்கிற பிரச்சனை. அப்ப நீங்க ஒரு வார்த்தையா சொல்லலாம், என் குடும்பத்தை பத்தி சொல்ல விரும்பல, ஆனா அந்த அம்மா சொன்னது உண்மைதான் நீங்க அங்க சொன்னீங்க மீடியாவுல. ஏன் அந்த விஷயம் வெளியே வரல? அதை ஏன் கட் பண்ணீங்க? அதுதான் எனக்கு மெயினு. ஆனா எத்தனை பேரை நான் எப்படி காப்பாத்த முடியும்? காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு இது இருக்கு, அதை காப்பாத்தலாம்ங்கிறேன். இன்னொன்னு, நடிகர்கள்லயே நிறைய பேர் இறக்க வேண்டியது இருக்காங்க, பதவியில இருக்கிறவங்களும் இறக்க வேண்டியது இருக்காங்க. அவங்களெல்லாம் கேட்டு அவங்களுக்கு எல்லாம் நம்ம இருக்கு போனவங்களை காட்டிலும் இருக்கிறவங்களை காப்பாத்தலாம் தான் ஒவ்வொரு மீடியாவிலையும் சொல்றேன். யாரும் முன் வர்றது இல்லை, யாரும் கேட்கறது இல்ல. தனக்கு வாழ்க்கை இருந்து இந்த இடத்த அவர் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கணும். அவர் இன்னும் வாழக்கூடிய எல்லாமே இருந்தும் அவர் ஒரு இதய நோயில இதயம்
பலகீனமா இருக்கிறவங்கள அவங்களுடைய நாடிய பிடிச்சாலே தெரிஞ்சு போயிரும், இவங்களுடைய இதயமோ உங்களுக்கு உயிர் இப்படி இருக்கு அப்படிங்கிற. ஒருத்தர்லாம் வந்து என்ன குறிப்பாக்க வந்திருந்தாரு. இப்ப சமீபத்துல அவர் வாய் பேச முடியாதவர். நாடிய பிடிச்சு கொண்ட உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போங்க, ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்கணும், உடனே போங்க நான் விரட்டி விட்டேன். ஆனா நாடி பிடிச்ச அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு நாளைக்கு போகணும், அந்த நைட்டே அவர் உயிர் போயிடுச்சு தெரியுமா. இப்படி கண்ணா வந்தவங்களையே என்னால வாய் பேச முடியாதுன்னு நான் போட்டிருந்தேன் யூடியூப்ல. அவங்களும் இருக்காங்க. அவங்களே சொன்னாங்க, நாங்க சும்மா அசால்ட்டா விட்டுட்டோமா, நைட்டே உயிர் போயிடுச்சுன்னு. அது அன்னைக்கு என் வலி எவ்வளவு இருந்துச்சு, ஒருத்தவங்களை கண்ணா பார்த்து. இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையா தெரியல இறைவன். ஒருத்தவங்க இறக்கும் போதும் ஒருத்தவங்க கண்ணா பார்த்து இவங்க உயிர் போதேன்னு நினைக்கும் போது உங்களை காப்பாற்ற முடியலையேங்கிற ஒரு வேதனையே எனக்கு பெரிய ஆதங்கத்தை தருதுமா. நான் அவருடைய ஆத்ம சாந்திக்கு பூஜை பண்றேன். அவருடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறது நான் வர்ற அம்மாவாசைக்கு தவங்கள் புரிந்து நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க பதிவிடலாமா? நீங்கதான் உங்களை மாதிரி ஒரு சிலர் உண்மையை பதிவிடுறீங்க, அதுக்கு உங்களுக்குதான் நன்றி சொல்லணும். ஒரு சிலர் வந்து நல்ல வளர்ந்த நிறுவனங்கள் போலியா செய்யறது அது தவிர்க்கணும்னு நான் சொல்றேன். இல்ல அந்த மாதிரி விஷயங்களை நீங்க எடுக்கவே எடுக்காது. எத்தனையோ நியூஸ் இருக்கு, எத்தனையோ விதம் இருக்கு, அதெல்லாம் போடுங்க. எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாதது? 6000 பேர் 8000 பேர் பாக்குறாங்க. நான் லைவ் கொடுத்தேன், எவ்வளவு பேர் பாத்துருக்காங்க. நல்லதை பதிவிடுங்க, நல்லது வரட்டும். எனக்கு கஷ்டமா இருக்குமா. பால் வளம். நன்றிம்மா, நன்றி.